bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So in the video பார்க்க போறோம்னா Family Switch இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Obviously it's a Netflix version of a movie review. So இந்த படம் மட்டும் Netflix தான் பார்த்தேன். Still Netflixல அவைலபிளா இருக்கு. So யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ மறக்காம வந்துட்டு Family Switchன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்துட்டு நீங்க தட்டி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 hour 45 minutes தான். ஸோ இட்ஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் காமெடி ஃபேண்டசி ஜான்ரான்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வெனஸ்டே சீரீஸில் வந்துட்டு நம்ம ஏமா மயாஸை வந்துட்டு நீட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்ட் ஆஃப் த ஃபேமிலியாக வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரா அக்கா, ஸோ எலக்ட்ரா நம்ம ஜெனிஃபர் கார்கனை தான் வந்துட்டு அம்மாவை ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெல்ம்ஸ் அப்பா எனக்கு வந்து பிரைடி நோன் தம்பியா ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 கேரக்டர் இருக்கும். ஒரு தம்பி கடைசி குட்டி பையனும் பேபியும், அதுக்கப்புறம் ஒரு நாய் ஒரு டாக் ஒன்று இருக்கும், அது பேர் பிக்கிள்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேபி பேர் வந்து மைல்ஸ். ஓகேவா? இவங்க தான் ஃபேமிலி. ஸோ இந்த படம் நான் இப்போ இது முன்னாடி பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக மறுபடியும் இப்போ தான் உட்காந்து பார்த்துட்டு ரிவ்யூன்றது கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த படம் வந்து பார்க்க எனக்கு சலிக்கவே இல்லை. உண்மையிலே எப்படி சொல்றது, ஒரு படமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறப்ப குழப்பமா இருக்கும். என்னோட பாடி ஸ்விட்சஸ் எதுவுமே புரியல, யார் உடம்புல இருக்கா, என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க ஒன்றும் புரியல. பார்க்க லைக் வந்துட்டு நீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க விளையாடுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, அல்டிமேட்டா இருக்குங்க. சரிங்களா? லைக் வந்து இப்போ ரீசெண்டா கூட இந்த ஸ்விட்ச் இருக்கு, இந்த என்ன பாடி ஸ்வாப் இருக்குல்ல, இந்த கான்செப்டை வந்துட்டு வெனஸ்டே சீரீஸ்ல பார்ட் 2 இந்த கடைசி 6வது 7வது எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நம்ம வெனஸ்டேக்கும் ஈனிட்டுக்கும் வந்துட்டு பாடி ஸ்விட்ச் ஸ்வாப் ஆயிரும். லைக் வந்து ஈனிட் உடம்புக்குள்ள வெனஸ்டே போயிருவா. அவரோட எம்எம்ஏஎஸ் வந்துட்டு வெனஸ்டேயா புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு செட் ஆகல தான் சொல்றோம். ஏன்னா வந்துட்டு வெனஸ்டே கேரக்டரை ஜெனா ஒர்த்திகா அவங்க தவிர யாருனாலையும் பண்ண முடியாது. பட் ஜெனா ஒர்த்திகா ஈனிட்டா செம்மையா ப்ளே பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தான் காட்ட முடியும். ரைட்டா? ஸோ அதே அந்த கான்செப்டை வச்சு நிறைய படங்கள் வெளியே இருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஸ்வாப்னு கூட ஒரு படம் இருக்கு, 2020 வெளியான படம். ஸோ அந்த வரிசையில் இது ஒரு எப்படி சொல்றது அதே கான்செப்ட் தான். பட் இப்படி கொஞ்சம் எங்கேஜிங்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்விட்ச் இந்த பாடி ஸ்வாப் கான்செப்ட்ல பார்த்த படம்னு எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபேமிலி ஸ்விட்ச் இந்த படம் தான் கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்துல வந்துட்டு ஃபுல்லா அந்த ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு இது வந்துட்டு தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு. நான் 2 லாங்குவேஜ்லயும் பார்த்தேன், இங்கிலீஷ் ஒரிஜினலையும் பார்த்தேன், தமிழ்லையும் பார்த்தேன். ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கு. லாங்குவேஜ்ல எந்த ஒரு வல்கரிட்டி எதுவுமே இல்லை. சீன்ஸும் அந்த சீன்ஸும் வந்துட்டு சீன்ஸ்ல எந்த ஒரு நியூடிட்டி எதுவுமே வந்துட்டு எப்படி சொல்றது முகம் சுளிக்கிற மாதிரி ஆக்வர்டான காமெடி அந்த மாதிரிலாம் இல்லை. சிலது இருக்கு. சரிங்க, சிலது இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் வந்து ஃபேமிலி கூட தாராளமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. செம்ம ஃபன்னா இருக்கும், செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். ஓகேவா? பட் இந்த கான்செப்ட் புரியாதவங்களுக்கு படம் பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது இந்த படம். ஏன்னா வந்துட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு இருக்கும், கேட்கற மாதிரி இருக்கும். பட் புரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதை உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டான ஒரு பர்சன்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் விதத்துல வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவங்க ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு இப்போ சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏமா மயஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு சிசின் வாக்கர்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க, சிசின்னு சொல்லிட்டு. ஸோ சிசிக்கு வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவளுக்கு ஃபுட்பால் பிளேயராக இருக்கணும், பெரிய பிளேயராக இருக்கணும், பெரிய டீமில் விளையாடணும்னு ஆசை. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க? அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் லெவலில் இவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் கூட பிள்ளைங்க மாதிரியும் பாசம் இருக்கு, அக்கறைப்படுறாங்க. ஓகேவா? நம்ம ஒயிட் வாக்கர், அதாவது சிசியோட தம்பி, அவனுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். பட் வந்து ஃபேமிலி கூட இருக்கும்போது அவனுக்கு அந்த பயம்லாம் இருக்காது. அவனுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று போவோம். அதுக்கப்புறம் நம்ம பில் வாக்கர், அவங்க அப்பா வந்துட்டு லைக் வந்து அவர் செம்ம ஜோவியலான பர்சன். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டாரியை எடுத்து வைக்கல. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதே வந்துட்டு இந்த ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ இருக்குல்ல. மெயினாக என்ன நான் பார்த்தேன்னா, நீங்க என் இடத்துல இருந்தா தான் பார்த்தா தெரியும், நீங்க என் இடத்துல இருந்தா தான் பார்த்தா தெரியும். இந்த டயலாக் எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாட்டி நம்ம அம்மா அப்பா கூட நம்ம சொல்லியிருப்போம். என் இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆஸ் அ ஒரு கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற ஒரு பர்சனலாக சொல்கிறேன், என் வேலையே அதுதான். ஸோ அப்படித்தான் நான் எனக்கும் சொல்லணும்னு தோணும். என் இடத்துல இருந்தால் பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? அது அந்த கான்செப்ட் எனக்கு ஒத்துச்சு. பட் நம்ம வீட்டில் சொல்கிறப்போ என் இடத்துல இருந்தால் தான் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ
எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்படி சொல்றது, இப்போ அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும்னா இந்த மாதிரி பாடி ஸ்விட்ச் பண்ணாதான், இந்த மாதிரி பாடி ஸ்வைப் பண்ணாதான் அவங்க இடத்துல இருந்து என்ன பார்த்தாதான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும்னு சொல்றாங்களா, அது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு இந்த வேலை ஈஸி தானே அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லிட்டு போயிடும். பட் அவங்க வேலை கண்டிப்பாக கஷ்டம். பட் நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். அவங்கள அந்த யார் வேணாலும் நான் சொல்றேன், ஃபேமிலியா இருக்கட்டும் வெளியாளா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஈழவா பேசிட மாட்டோம் யாரும். அது வந்துட்டு ரியல் ஃபேமிலிக்குள்ளேயும் செட் ஆகும் அந்த கான்செப்ட், இந்த சொல்ற மெசேஜ். வெளி நம்ம ஆஸ் இண்டிவிஜுவலாகவும் இருக்கோம்ல, அவங்களுக்கும் செட் ஆகும். ஓகேவா அந்த கான்செப்ட். பட் இந்த ஃபேமிலிக்குள்ள இஷ்யூவே இதுதான். அவங்க இடத்துல இருந்தால் தான் தெரியும், சரிங்களா? அந்த மாதிரி சொல்ல போய் ஸோ இந்த கிரகணம் ஏதோ ஒரு பிளானட் என்னது என்ன சொல்ற, இந்த நேர்கோட்டில் வரோம்னு சொல்லுவாங்களே, இது ஒரு இதுல வந்துட்டு ஒரு சைஃபையும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்ட் ஃபேண்டசின்னு சொல்றாங்க, சைஃபையும் இருக்கு. பட் ஒரு ஃபிக்ஷன் தான் அந்த மாதிரி நடக்குமா இல்லையான்னு தெரியல. நடந்து அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க. லைக் வந்து அந்த பிளானட்ல நேர்கோட்டில் இருக்கும் போது அவங்க அந்த டெலஸ்கோப்ல பாக்குறப்போ ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒன்று அடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு எல்லாத்துக்கும் பாடி ஸ்விட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு பையன் கூட பாடி ஸ்விட்ச் ஆயிரும், பையன் அப்பா உடம்புக்குள்ள இருப்பாரு, அப்பா பையன் உடம்புக்குள்ள இருப்பாரு. ஓகேவா? அம்மாக்கு பொண்ணு கூட ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ யாருக்கு வந்துட்டு கருத்து வேறுபாடு இருக்கோ அவங்களுக்குள்ள ஸ்விட்ச் ஆயிரும், சரிங்களா? இவங்களுக்குள்ள ஸ்விட்ச் ஆகிறது இருக்கட்டும், பாடி ஸ்வாப் ஆயிரும். இந்த கடைசி பையன் ஒருத்தர் இருப்பான் மைல்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெட் டாக் ஒன்று இருக்கும் சொன்னல பிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு, இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை, அவங்களுக்கும் பாடி ஸ்விட்ச் ஆயிரும், சரிங்களா? பையன் நாய் மாதிரி வந்துட்டு ஓடிக்கி இருப்பான், நாய் பையன் மாதிரி வந்துட்டு நடந்துக்கு இருக்கும். அதெல்லாம் செம்ம ஃபன்னா எடுத்துருவாங்க. அந்த ஒரு காமெடி எலிமெண்ட் வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒன்று ஓடிக்கி இருக்கும், சரிங்களா? மெயின் பிளாட்டா இருக்குது, லைக் வந்து பேக்ரவுண்ட்ல அந்த காமெடி திங்ஸ்லாம் ஓடிக்கி இருக்கும். அது பார்க்குறப்ப செம்ம ஃபன்னா இருக்கும். பையன் தாவிக்கிட்டு ஓடிக்கி இருப்பான், அந்த வெளியெல்லாம் பாத்ரூம் போய்க்கிருப்பான். நாய் வந்துட்டு அந்த பாத்ரூம் போடுறதுன்னு அந்த ஒரு இடம் இருக்கும்ல, நாய் மனச மாதிரி வந்துட்டு ஒண்ணு கிடைக்கும் அந்த உட்காந்துக்கிட்டு, சரிங்களா? அது வந்துட்டு உண்மையிலே அது விஎஃப்எக்ஸ் தான், அது போய் தான் விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஓடுற மாதிரிலாம் அதுக்கும் கொஞ்சம் மென கட்டிருக்காங்க, இப்படியே நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு, சரிங்களா? அது உண்மையிலே தத்ரூபமா இருந்துச்சு, லைக் வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. உண்மையிலே நாய் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, பையன் தாவி ஓடுற மாதிரி எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிறோம், சரிங்களா? யாச்சும் நோட் பண்ணீங்கன்னா வந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். என்னடா நடக்குதுங்க, செம்ம பண்ணா இருந்துச்சு, சரிங்க? ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த பாடி ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு லைஃப்குள்ள நம்ம போயிட்டு புது லைஃப்குள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம அப்பா உடம்புக்குள்ள போயிட்டு எப்படி நம்ம வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ற விஷயத்துல நம்ம ஃபேஸ் பண்றோம், அப்பதான் அவங்க கஷ்டம் புரியும். அதுவும் வந்துட்டு பிள்ளைங்க கத்துக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? பிள்ளைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, சிசிக்கு புரிய ஆரம்பிச்சு, ஒய்டுக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு, சரிங்களா? முக்கியமா சிசிக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா செய்யற வேலை சாதாரண வேலை கிடையாது, அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் சிசியை பத்தி புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து அவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு தான், நல்லா படிக்கிறா, பட் அதே நேரத்தில் அவளுக்கு ஃபுட்பால் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நம்ம ஒயிட் வந்துட்டு பயந்த சுபாவம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலி கூட இருந்தா பயப்பட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியா வந்துட்டு ஒரு மியூசிக் ஒரு கான்செப்ட் மாதிரி ஒன்று நடத்துவாங்க அந்த ஸ்கூல்ல, ஃபேமிலியா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சரிங்களா? அது ஒரு மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே அப்பதான் தோணுச்சு ஃபேமிலி அப்படின்னு சொல்ற மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும், உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அப்பா வந்துட்டு பையன் உடம்புல இருந்துக்கிட்டு பையனுக்கு வந்துட்டு பையன் தான் அப்பா உடம்புல இருக்கால, அவன் ஷேவ் பண்ணோம்ல. ஸோ வந்துட்டு நீ ஷேவிங் க்ரீமை போட்டு ஷேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸ் மாதிரி ஷேவிங் க்ரீமை அப்படி வந்துட்டு போட்டிருப்பான், ஓகேவா? அதுக்கப்புறம் உடம்புல வந்துட்டு சொல்லிச்சுக்கிறப்பான், என்ன ஒரு மாதிரி கசகச இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை தூக்க மாட்டேன். அவங்க அப்பா உடம்புல இருக்கால, உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கும். அது உண்மையிலே டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கும், பட் ஃபன்னா இருக்கும் உண்மையிலே, ஓகேவா? ஸோ இதுல நான் பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே வந்துட்டு எப்படி சொல்றது, அட்மயர் பண்ணேன், உண்மையிலே வந்துட்டு அசந்துட்டேன், சரிங்களா? ஒரு 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 டீனேஜ் பொண்ணு ஒரு அம்மா மாதிரி கேரக்டர் நடிக்கிறதும் அவங்க அம்மா மாதிரி பிளே பண்றதும், சரிங்களா? ஒரு வயசான கேரக்டர் நடிக்கிறதே கொஞ்சம் பெரிய கஷ்டம். வயசான வந்துட்டு மெச்சூர்டான கேரக்டர் சொல்றேன், மெச்சூர்டான கேரக்டர் நடிக்கிறது, லைக் வந்து அவங்க அம்மா மாதிரி நடிக்கணும். அந்த பாடி லாங்குவேஜ், பேசுற விதம்லாம் ஒரு அம்மா கேரக்டர், அம்மா 50 இயர்ஸ் பிளஸ்ல இருக்கிற வயசு உள்ள லேடி பொண்ணு வயசு கேரக்டர் நடிக்கணும், ஓகேவா? அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் அந்த துருத்துருன்னு இருக்கிறதுல அதெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி தான் அவங்க அப்பா செய்யிட்டோம், ஓகேவா? இப்போ மென்ஸ்க்கு எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் மென்ஸ் எப்படி இருந்தாலும் சின்ன பையனா தான் சரி, பெரியானா சரி, அந்த கெத்து அந்த வைவோட இருப்பாங்களே. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இதா காட்டல, ஒரு சிம்பிளா முடிச்சிட்டாங்க.
ஓகேவா, பெருசா காட்டல. என்னைய பொறுத்த நான் பார்த்த வரைக்கும் பெருசா எதுவும் காட்டல. மெயினா இந்த இதுல என்ன தெரியுது, மென்ஸ் ஆர் சிம்பிள், லேடிஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட் அப்படிதான் தெரியுது. ஓகேவா, ஸோ பசங்க புரிஞ்சுக்கிறது தான் ஈஸி, பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஓகேவா, சிம்பிள். ஸோ நான் வந்துட்டு ஈல்வா சொல்லலை, தப்பாவும் சொல்லலை, ஒரு கருத்தை சொன்னேன். ஓகேவா, ஃபன் ஃபேக்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்படிதான் காட்டுறாங்க. மெயின் பிளாட்டே வந்து இந்த உமன் மேல தான் வைக்கிறாங்க. சரிங்களா, வீட்டுல பெண் மேலதான் வந்துட்டு வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு பெண் சுதந்திரம் அந்த மாதிரியும் சொல்லலாம். சொல்லுங்க, ஒரு அம்மா என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அதையும் சொல்லலாம் நம்ம. ஸோ நம்ம ஒரு பசங்களா இருந்துக்கிட்டு நம்ம பேரண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம இருக்கலாம். சரிங்களா, அவங்களும் நம்மளுக்கு நிறைய சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க. அது தெரிய வரப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே கில்ட்டி ஆயிரும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஓகேவா, ஸோ செம்ம என்கேஜிங்காக இருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஒரு 2 படத்தை பற்றியோட ரிவ்யூன்ற போட்டிருப்பேன். எப்படி அது கான்செப்ட் வேறையா இருக்கலாம், பட் அது காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வயிறு வலிக்கிறதுக்கு சிரிக்க வைக்கும். சரிங்களா, செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்ஸும் வந்துட்டு இந்த படத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்விட்ச்ல கொஞ்சம் இந்த மாரல் வேல்யூலாம் இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் பார்க்குறப்போ செம்மையாக கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலி ஸ்விட்ச் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு 2023 வெளியான படம். ஸோ தேங்க் காட் இந்த படத்தை நான் இப்போ பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சரிங்களா, இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போதுலேயே எனக்கு வந்து இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்டை மறந்துட்டு நம்ம செம்ம ஒரு வேற ஒரு வைப்ல போயிடுறோம். என்ஜாயா இருக்கு, அதுதான் வேணும் எனக்கு. படத்துல இதுதான் வேணும், செம்மையா என்ஜாய் பண்ணணும். சரிங்களா, அந்த வகையில் நான் ப்ரீவியஸாக கொடுத்த 3 வீடியோ இல்லாட்டி இதுக்கப்புறம் வீடியோ வரப்போற படத்தோட மூவி ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ண மூவிஸை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்துட்டு நான் பண்ணி போடுவேன். ஸோ ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி படங்களை வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன படம் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற படமா நீங்கள் சூஸ் பண்ணுங்க, அப்பதான் ஈஸி. எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ எத்தனை பேர் ஃபேமிலி ஸ்விட்ச் இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தாட்ஸ் அண்ட் வியூஸ்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thank you. I'm Naveen. Take care. Bye.